அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜீவா டுடே. சமீப காலமா ஆளுநர் குறித்த உரையாடல்ங்கிறது தமிழகத்துல அதிகமாகவே இருக்கு. மாநில சட்டமன்றம் எதை சொன்னாலும் அதை இவர் ஒப்புதல் கொடுப்பதில்லை. 7 பேர் விடுதலையாக இருந்தாலும் சரி, 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரமாக இருந்தாலும் சரி, ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். ஒப்புதல் தர மறுக்கிறார்னா அதுல கையெழுத்து போட மாட்டேங்கிறார், தாமதிக்கிறார். இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை எதிர்க்கட்சிகள் இதை பெரிய அளவில் இதை அரசியல் பிரச்சனையாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியும் நாங்கள் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் தொடர்பான விவகாரம் என்பது, ஆளுநர் தொடர்பான சர்ச்சை என்பது தமிழகத்திற்கு புதிது கிடையாது. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே ஆளுநர் குறித்த விவாதத்தை தொடங்கி வைத்த மண் தமிழகம். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுது. தேர்தலில் நிற்பது எப்படி, மாகாண உரிமைகள் எப்படி, இது போன்ற நிர்வாக அலகுகள் குறித்து விவாதிக்கப்படுது. அப்போது அந்த சட்டப்பிரிவு 93 படி ஆளுநருங்கிற கான்செப்ட் அப்போதான் உருவாக்கப்படுது. ஏன் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு வடிவம் தேவை என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அன்று நினைத்தார்கள் தெரியுமா? இந்தியர்களுக்கு தேர்தலில் நின்று மாகாண சட்டமன்ற அமைச்சர்கள் ஆகிறாங்க, அதில் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த மாகாண உரிமை என்கின்ற பெயரில் நமக்கு எதிராக செயல்பட்டு விடக்கூடாது, பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு எதிராக எல்லை மீறி அவர்கள் எதுவும் பேசிவிடக்கூடாது, ஏதேனும் அதன் மூலம் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் என்னதான் மாகாண சட்டமன்றம்னு ஒன்று இருந்தாலும், அமைச்சரவை என்று ஒருவர் இருந்தாலும், முதல்வர், அதாவது அந்த காலகட்டத்தில் பிரீமியர்னு சொல்லுவாங்க, சென்னை மாகாணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பிரீமியர்னு சொல்லுவாங்க. பிரீமியர் என்று ஒருவர் இருந்தாலும், அவர் இந்தியராக இருந்தாலும், அதிகாரம் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் பேசிவிடக்கூடாது, நம்ம அதிகாரத்திற்குள்ளதான் இருக்கணும், நமது அதிகார குவிப்பில் இருந்து எல்லளவும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தேர்தலில் இந்தியர்கள் நிற்கலாம், மாகாண சட்டமன்ற அமைச்சர்களாகலாம், முதல்வர்களாகலாம், ஆனால் மத்திய அரசுக்கு எதிராக, அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எதுவும் இவர்கள் பேசிவிடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் ஆளுநர்ங்கிற ஒரு அமைப்பே உருவாக்கப்பட்டது. இதை அன்று தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பெரியார் அவர்கள் வன்மையாக கண்டித்தார். இந்த ஆளுநர் கண்காணிப்பது என்பது, நீங்க என்னதான் சட்டமன்ற தேர்தலில் நின்று அதிகாரம் பெற்றாலும் ஆளுநர் கண்காணிப்பார்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டார். ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ்காரர்கள் தேர்தலில் நிற்கணும், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெறுது, ஆனா தேர்தலில் நின்று எப்படியாவது நம்ம சட்டமன்ற மாகாணத்துக்கு உள்ள போகணும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருந்தாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் கூட நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போரிடுவதுதான் முதன்மை பணியை ஒழிய தேர்தலில் நிற்க வேணாமே அப்படின்னு காந்தி ஆரம்பத்தில் சொன்னார். காந்திக்கு கூட அதில் விருப்பம் இல்லை, தேர்தலில் நிற்கணுங்கிறதுல. ஆனால் நேரு போன்ற சில தலைவர்களுக்கு தேர்தலில் நின்று நாம் அதிகாரத்தை பேசுவோம், அதிகாரத்தை பிடிப்போம், இந்தியர்களின் உரிமை குறித்து உரையாடுவோம் என்று அவங்க அப்படி சொன்னாங்க. இது 2 விதமான கருத்து. ஆனால் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தெளிவா, நம்ம பிடிக்குள்ளதான் மாகாண சட்டமன்றம் இருக்கணும், இந்த மாகாண முதலமைச்சர்கள் பிரீமியர்கள் இருக்கணும், ஏன்னா இந்தியர்கள் ஆட்சி செய்கிறாங்க, தனக்கு எதிராக கழகம் எந்த வடிவிலும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கிளீனாக ஸ்கெட்ச் போட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆளுநர். இதை தேர்தல் அரசியலில் ஈடுபடாத, இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்காத, பிரிட்டிஷ் எதிர்ப்புங்கிறது பெரியாருக்கு முதன்மை கிடையாது, காங்கிரஸுக்கு அதுதான் முதன்மை. ஆனால் அந்த காங்கிரஸ் அரசு ஆளுநருங்கிற அமைப்பை ஏற்றுக்குச்சு. ஆனால் பிரிட்டிஷ் எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிராத பெரியார் ஆளுநருங்கிற அமைப்பை எதிர்த்தார். ஏன்னா அதிகாரம் எந்த விதத்திலும் ஒரு இடத்தில் குவிந்து விடக்கூடாது என்பதில் பெரியார் தெளிவா அப்பயே சொன்னார், ஆளுநருங்கிற அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆனா 1937 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தை அவர்கள் ஆட்சி செய்கிற நிலைமை வந்தபோது கூட அவர்கள் ஆளுநரிடம் சரணாகதி அடைந்தார்கள் என்று பெரியார் விமர்சனம் செய்தார். ஆளுநரின் அதிகாரத்தை எதிருங்கன்னு சொன்னதை எதிர்க்கல, பெரியார் விமர்சனம் செய்தார், இது சரணாகதி அமைச்சரவை என்று விமர்சித்தார். இதுதான் ஆளுநர்ங்கிற அமைப்பை எதிர்த்து தமிழகம் கொடுத்த முதல் குரல். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே கொடுத்த முதல் குரல் கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு வருவோம். இந்த சுதந்திர இந்தியாவில் அண்ணா ஆளுநருங்கிற அமைப்பை அவருக்கே உரிய அழகியல் நடையில, அவர் எப்பவுமே ஒரு எல்லல் துணியில, எதுகை மோனையில, எல்லோரும் ரசிக்கும் வண்ணம் பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவர். அதனால அவர் பேசினார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, மாநிலத்துக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பலருக்கு ஆட்டுக்கு தாடின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாசகத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஆட்டுக்கு தாடி இருக்கிறது நினைச்சு பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு உறுப்பு தாடி ஆட்டுக்கு. அது பார்க்க அழகாகவும் இருக்காது, ஒரு ஷேவ் பண்ணி விட்டா ஆடு நல்லா இருக்குமே நமக்கு தோணும். அது மாதிரி எதுக்கு மாநிலத்துக்கு ஆளுநர், ஆட்டு தாடி மாதிரி? அது இல்லாமல் இருந்தால் மாநிலம் இன்னும் சுதந்திரமாகவும் உரிமைகளை பேசக்கூடிய இடமாகவும் தனக்கு என்ன தேவைங்கிறத நம்மளே நிர்ணயித்துக் கொள்கிற அதிகாரம் பெற்ற ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு அண்ணா அதை கிண்டலா சொன்னார்.
இதை ஏங்க பெரியார் அண்ணா மாதிரி ஆட்கள் சொல்றாங்க, ஏன் காங்கிரஸ்காரங்க சொல்ல நீங்க கேட்கலாம். தேசிய கட்சிகள் பேசாது. ஏன்னா டெல்லியிலையும் காங்கிரஸ், மாநிலத்திலும் காங்கிரஸ், இப்படிதானே இருந்தது 67க்கு முன்பு வரை. 67க்கு அப்புறம் தானே மாநில கட்சி வருது. அப்ப மாநில கட்சிகள் தான் கேட்பாங்க. மாநில கட்சின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுநரோட பிரச்சனையே வருது. ஆளுநர் இஷ்யூ, எதுக்கு என்னை கண்காணிக்கிறீங்க, உங்கள்ட்ட எதுக்கு நாங்க அமைச்சரவை நாங்க போய் நிக்கணும், இந்த மாதிரியான உரையாடல்கள், சந்தேகங்கள், கேள்விகள்லாம் யாருக்கு வருது? காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும்போது தான் வருது. ஆகவே அந்த உரையாடலையும் திராவிட கட்சி ஆரம்பித்து வச்சது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அந்த உரையாடலை ஆரம்பித்து வைத்தார் சுதந்திரத்திற்கு பிறகு. முதல்ல பெரியார் ஆரம்பித்து வச்சிட்டாரு, அதற்கு பிறகு அதை பின்தொடர்ந்தவர் அறிஞர் அண்ணா. ஆளுநர் குறித்து கேள்வி எழுப்பினார். இந்த ஆளுநர்கள் தமிழகத்தில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள், அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள், நிறைய சண்டைகளுக்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள், சர்ச்சைகளுக்கு வித்திட்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது என்ன அதிசயம் அற்புதம்னு பார்க்குறீங்களா? எந்த ஆளுநருங்கிற அமைப்பை விமர்சிச்சாங்களோ திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகளோடு இயந்து போன ஆளுநரும் உண்டு, கடுமையாக சமர் புரிந்தவர்களும் உண்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு, அதற்கு பிறகு இவருக்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், இரண்டாவது முறை 71 அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நெருக்கடி நிலையை எதிர்த்ததை காரணம் காட்டி திமுக அரசு கலைக்கப்படுது. இந்த திமுக அரசு கலைக்கப்படுதுன்னா யாரால? ஆளுநரை வைத்து தான் இந்த வேலையை நடுவண் அரசு செய்யும். அப்ப இப்படி செய்யும் போது அந்த ஆளுநர் ஆட்சியை கலைக்க மாட்டேங்கிறார். எந்த ஆளுநரை நடுவண் அரசின் கைப்பாவையாக இருப்பார்கள் என்று திமுக விமர்சனம் செய்ததோ அந்த ஆளுநர் திமுகவை கலைக்க மாட்டேங்கிறார். நடுவண் அரசின் கைப்பாவை அல்ல அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். அவர் பேர் கே ஷா, அந்த ஆளுநர் பேர். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது, அவங்க சொன்னதை செய்யறது தானே ஒரு வேலை, அப்படிதானே திராவிட கட்சியெல்லாம் விமர்சனம் செஞ்சுச்சு. ஆனா அவங்க சொன்னதையும் தாண்டி ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு அரசை, திமுக அரசை நான் கலைக்க மாட்டேன்னு சொன்னார் கே ஷா. இது ஒரு அற்புதமான ஆளுநர், ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய ஆளுநர்னு கே ஷாவை நம்ம சொல்லலாம். இவருடைய இந்த செயல்பாடை பார்த்து அவருக்கு பேரே கிடைச்சிச்சு. இவர் கலைஞர் கருணாநிதி ஷா அப்படின்னாங்க. கே ஷா அப்படின்னு அவருடைய இன்சியில வச்சு, என்னடா இந்த அளவுக்கு கலைஞருக்கு சப்போர்ட்டா இருக்காரு, இவர் ஒரு மாநில கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்காரு, நடுவண் அரசை பகைத்துக்கிட்டு மாநில அரசை சப்போர்ட் பண்றாருன்னா அந்த அளவுக்கு ஜனநாயக விழுமியத்தை மதிக்கிறவரா அப்படின்னு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டாரேன்னு அவருக்கு ஒரு மாதிரி அப்ப எல்லாருமே ஒரு அதிசயமா பேசினாங்க. இப்படிலாம் நடக்குமா, அதிகாரத்தை மீறி பகைச்சுக்கிட்டு ஒரு ஆளுநர் இருப்பாரான்னு. ஆனா வேற வழி இல்லாம அந்த நெருக்கடி காலத்துல அவர் கையெழுத்திட்டு திமுக அரசு கலைக்கப்பட்டது என்பது வரலாறு. இதே போலதான் அதற்கு அப்புறமா 89-91 திமுக ஆட்சி, இதே கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாரு. அப்போது ஆட்சியை கலைக்க சொல்றாங்க. என்ன காரணத்தை காட்டி? விடுதலை புலிகள் நடமாட்டம் அதிகமாகுது, தமிழக அரசுக்கு உளவு பிரிவு கொடுக்குற செய்தியெல்லாம் விடுதலை புலிகளுக்கு போய் சேருது, இதற்கு காரணம் ஆட்சியில் இருக்கிற திமுக அப்படின்னு திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஆட்சியை கலைக்க சொல்றாங்க. அதிசயத்தை பாருங்க, அப்பவும் அந்த ஆளுநர் அற்புதத்தை நிறுத்துறார். அப்போது இருந்த ஆளுநர் பேர் சுர்ஜித் சிங் பர்னாலா. என்னன்னு தெரியல, இவர் திமுக ஆட்சியை கலைக்க முடியாது, கலைஞர் ஆட்சியை கலைக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு அவரு வாதம் பண்றாரு நடுவண் அரசோட. உடனே கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, மாநில அரசை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஆளுநரை வச்சு கலைப்பாங்க. நம்ம எந்த பர்பஸ்க்கு வச்சிருக்கோமோ அதை ஆளுநர் செய்யலைன்னா இல்லைன்னா பண்ணிட முடியாதா? ஆர் அல்லது அதர்வைஸ்னு ஒரு கான்செப்டை உண்டு பண்ணி, அதாவது ஆளுநர் நினைத்தாலும் கலைக்கலாம், ஒருவேளை ஆளுநருடைய பரிந்துரை இல்லாமலும் ஆர் அல்லது அதர்வைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை 90களில் ரொம்ப பிரபலமா இருந்தது, அந்த ஆர் அண்ட் அதர்வைஸ்னு. சுப்பிரமணிய சாமி அந்த வார்த்தைக்கு அடிக்கடி அதை சொல்லி இந்த ஆட்சியை கலைப்பை நியாயப்படுத்தினார், திமுக ஆட்சி கலைப்பை. இந்த வார்த்தையை சொல்லி கலைச்சிட்டாங்க. ஆளுநர் மாநில அரசை கலைக்க சொன்னா கலைக்கணும், ஆளுநர் ஜனநாயகம் பேசுறாரு இல்ல முடியாதுன்னு சொன்னார்னா பரவாயில்ல, உன்னுடைய பரிந்துரை இல்லாவிட்டாலும் நாங்கள் கலைப்போம் என்று சொன்னாங்க. அந்த சார்லி படத்துல ஒரு நகைச்சுவை வரும்ல, 9 நட்சத்திரங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரியான நகைச்சுவை தான் இது. ஆனால் அது அரசியலில் நகைச்சுவையாக பார்க்கப்படல, அது பெரிய அதிர்வாக பார்க்கப்பட்டது. திமுக ஆட்சி 2வது முறையும் கலைக்கப்பட்டது. ஆனால் 2வது முறை கலைக்கப்பட்ட போது அந்த ஆளுநர் நான் கலைக்க முடியாதுன்ட்டார். இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சதுக்கெலாம் பண்ண முடியாது, எந்த தார்மீகமும் இல்லை, எந்த குளறுபடியும் இல்லை, எந்த சமூக அமைதிக்கும் பங்கம் வரலை, நான் இவருடைய ஆட்சியை கலைக்க மாட்டேன்னார். அது மட்டும் இல்லைங்க, அவரை ஒரு அற்புதமான ஆளுநர் ஏன் சொல்லணும்னா, மனதுக்கு ஒப்பாமல் செய்கிற இந்த செயல், என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆட்சியை கலைச்சிட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம். ஆக 2 அற்புதங்களை தமிழகம் கண்டிருக்கிறது. இப்படி ஒரு அற்புதங்களை ஆளுநர்கள் தமிழகத்தில் நிகழ்த்தியிருக்கார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யணும். சரி, அற்புதங்களை நிகழ்த்திய ஆளுநர்களை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு அதிசயமான ஆளுநர் இருந்தாங்க.
அவங்க நடத்திய அது அதிசயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 2001 தேர்தல். அதில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 192 இடங்கள் வெற்றி பெறார். அதாவது அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து 192. திமுக பாஜக கூட்டணி அப்ப தனி, அதிமுக பாமக தமாக போன்ற கூட்டணிகள் இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி 192. ஆனால் அதில் என்ன தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் போட்டியே இடலை. 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சு தள்ளுபடி ஆயிடுச்சு. இவங்க போட்டியிடவும் இல்லை. ஏன்னா வழக்கு, டான்சி வழக்கு காரணமாக இவங்க போட்டியிட முடியாது சட்டப்படி. 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றவர் எப்படி போட்டியிட முடியுங்கனால இவர் எலெக்ஷன்லேயே நிற்கலை. ஆனால் எலெக்ஷனில் நிற்காதவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்கிறது கூட விஷயம் கிடையாது. போட்டியிடவே முடியாது. அவர் போட்டியிடவே முடியாத நிலையில் ஒருவரை, சட்டப்படி போட்டியிட முடியாத நிலையில் இருக்கும் ஒருவரை அன்றைய ஆளுநர் பாத்திமா பீவி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார், முதலமைச்சர் ஆக்கினார். இதுவும் திருப்பி வழக்கு போய் வழக்கில் ஆளுநருக்கு குட்டு கிடைத்தது. நீங்கள் எப்படிங்க ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகவே போட்டியிட தகுதியை இழந்திருக்கிறார் சட்டப்படி, அந்த டான்சி வழக்கின்படி, நீங்கள் அவருக்கு எப்படி முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு அந்த ஆளுநர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார், பாத்திமா பீவி. ஆக நடுவண் அரசினுடைய அதிகாரத்தையும் மீறி ஜனநாயகத்தை காத்து நின்று அற்புதம் நிகழ்த்திய வரலாறும் தமிழகத்துக்கு உண்டு. ஆளுநர்களை பொறுத்தவரையும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்ற உறுப்பினராகவே போட்டியிட முடியாத நிலையில் சட்டப்படி இருக்கின்ற ஒருவருக்கு முதலமைச்சராகவே பதவி பிரமாணம் செய்து அழகு பார்த்து அதிசயத்தை நிகழ்த்திய ஆளுநருக்கான வரலாறும் நம்ம தமிழகத்தில் தான் இருக்கு. ஆக இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம். சரி, அப்பனா இப்போ நடக்கிறதுன்னு கேட்கலாம். இப்போ இருக்க ஆளுநர் என்னது? இப்போ இருக்க சமீப காலத்தை தமிழக ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க? கட்சிக்குள் போய் சமரசம் செய்து இந்த கட்சி உடையக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் இருவர் கையும் உயர்த்தி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் ஆளுநருடைய பதவியா? ஆளுநருடைய பதவியில் இது எந்த இடத்துல வருது? ஆளுநருக்கு இந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஆளுநர் செய்யலாம், இதெல்லாம் ஆளுநரின் பணிகள்னு எங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது? ஆளுநருக்கான பணிகள் இது எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவர் அந்த வேலையை செஞ்சார். அப்போ அதிசயம் அற்புதங்கிறத தாண்டி ஆளுநர்கள் நாட்டாமைகளாக மாறிட்டாங்களோ அப்படிங்கிற விமர்சனத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் எழுப்பினாங்க. அதற்கப்புறம் வந்த ஆளுநர், இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர், அவரை பற்றி வரக்கூடிய தகவல் என்ன? மாநில சட்டமன்றத்தையோ மாநில அதிகாரத்திலோ அவர் தலையிடுகிறாரா இல்லையானே தெரியாது. ஆனால் ஒரு மாநில சட்டமன்றம் எதை நிறைவேற்றினாலும் அதை அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். 7 தமிழர் விடுதலையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் கொடுக்கலான்னு சொன்னாலும் சரி, மாநில உரிமையில் அது சேரும் என்று சொன்னாலும் சரி, மாநில சட்டமன்றம் அதுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, மசோதா நிறைவேற்றினாலும் சரி, தமிழகமே அதற்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, அவர் அமைதியாக இருப்பார், கையெழுத்து போட மாட்டார். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? அடமண்ட் ஆளுநர்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அதிசயங்கள் நிகழ்த்தியதும் இங்குதான், அற்புதமான ஆளுநர்களும் இங்குதான், நாட்டாமை செய்து வைத்த ஆளுநர்களையும் சமீபத்தில் பார்க்கிறோம், இப்போது அடமண்ட் ஆளுநர்களை பார்க்கிறோம். தமிழகம் ஆளுநர்னாலே இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, எல்லாம் சரி, சென்னாரெட்டி மேட்டரை மறந்துட்டீங்களேங்கிறீங்க, அவர் ஒரு முக்கியமான ஆளுநர் இல்லையான்னு. சென்னாரெட்டிக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்த விஷயங்கிறது ஒரு தனிப்பட்ட விவகாரம் என்பதால் அதில் பெரிய அரசியலை நாம் உள்ளே கொண்டு வர வேணான்னு பார்க்குறேன். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன காரணம் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மாநில அமைச்சரவையின் அனுமதி இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் ஆளுநரை நியமிக்கவே கூடாதுனாங்க. இந்த வார்த்தையை, இந்த வாசகம் எங்கிருந்து வருது தெரியுமா? 1969 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைந்த போது அவர் நியமித்த ராஜா மன்னார் குழு கமிட்டி, அதில் மாநில சுயாட்சி குறித்தும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவு குறித்தும் குறிப்பாக ஆளுநர் நியமனம் குறித்தும் அந்த ராஜமன்னார் கமிட்டியில் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில் இதிலிருந்து தான் கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள், எப்படி நீங்கள் என்னோட அனுமதி இல்லாமல், என் அமைச்சரவை அனுமதி இல்லாமல் எனக்கு ஒப்புதல் போடுற இடத்துல ஒரு ஆளுநரை நீங்கள் நியமிக்கலான்னு கேட்டாங்க. அது ஒரு மாநில சுயாட்சி வரலாற்றில் அம்மையார் ஜெயலலிதா எழுப்பிய முக்கியமான கேள்வி. ஆக அந்த சம்பவத்தை நம்மளால் புறந்தள்ளிவிட்டு ஆளுநர் வரலாறை பேசிவிட முடியாது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. ஜெயலலிதா கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பளித்த அந்த ராஜா மன்னார் கமிட்டி குழுவை அமைத்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்ட போது, அப்போது அவர் முதலமைச்சராக இல்லை, கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆட்சியை நடுவண் அரசு கலைத்ததே, அப்போது கலைஞர் என்ன பண்ணார்? ஏன்னா ராஜமன்னார் கமிட்டியினுடைய சாராம்சமே இப்படி ஆளுநர்கள், நடுவண் அரசுகள் சர்வாதிகார நடவடிக்கையில் மாநில அரசை கலைக்கக்கூடாதுன்னு தான். அப்போ ஏன் அப்படி ஒரு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு கமிட்டியை நியமித்த அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி கலைக்கப்பட்ட போது அதற்கு ஏன் மௌனம் காத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானதாக இருக்குது. பல பேர் கலைஞர் தான் கலைச்சாருங்கிறாங்க.
தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில், இந்தியாவுக்கு கீழ் வரக்கூடிய ஒரு மாநிலத்தில் அப்படி கலைக்கக்கூடிய அதிகாரம்லாம் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அப்படி இந்திரா காந்தி செய்யும் போதோ, ஆளுநர் செய்யும் போதோ ஏன் மௌனம் காத்தார்? இவர் மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியிருக்க வேண்டும் அல்லவா? தனது எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் ஒரு மாநில அரசை நீங்க கலைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எழுப்பியிருக்கணும் அல்லவா என்கின்ற விமர்சனம் கலைஞர் அவர்களை பின்தொடரும் விமர்சனமா தொடர்ந்து இருக்கு. இதையும் நம்ம பதிவு செய்யணும். இந்த ஜீவா டுடே நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் இந்த விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆளுநர் என்பவர் எதற்காக உருவாக்கப்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அவருடைய தேவை என்னவாக இருந்தது, யாருக்காக அவர் பயன்படுகிறார், எது மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான நேரத்தில் அவர் தேவைப்படுகிறார், அது என்றாவது மாநில உணர்வுக்கும் மாநில சுயாட்சிக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறதா போன்ற கேள்விகளை இந்த நான் சொன்ன வரலாற்று சம்பவங்களோட இணைத்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும். அதை நீங்க ஒரு அரசியல் பார்வையோடையும் வரலாற்று தரவுகளோடையும் இணைச்சு புரிந்து கொள்ளும் போது தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ இருக்க ஆளுநர் ஏன் இப்படி இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் எப்படி இருந்தாரு, பல்வேறு விஷயங்களை அதிசயம் அற்புதம் நிகழ்த்தின ஆளுநர்களையும் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ இருக்க ஆளுநர் செயல்பாட்டையும் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? மாநில அரசு, மாநில சுயாட்சி, ஆளுநர், நடுவண் அரசு, இதற்குள்ள தொடர்பு என்ன, இதில் எது தேவை, எது தேவையில்லாமல் புகுத்தப்படுது, நம்ம என்ன செய்யணும், குடிமக்களாக நம்முடைய கடமை என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டு கேட்டு நீங்கள் உண்மைகளை கண்டறியணும். அதற்கு தான் இந்த ஜீவா டுடே நிகழ்ச்சி. தொடர்ந்து அரசியல் பார்வையுடன் வரலாற்று தரவுகளை தரும் ஜீவா டுடே நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.